அங்குசா அங்குசா நீச பிரகாசமாய் சுடலையில் நடமாடும் சுடலையின் மாடா ஓம் ஸ்ரீமயான சக்தி குருவா ஆசிர்வாதமாருங்கள். நாங்கள் நடத்தும் யாக ஒன்றங்களுடைய அக்னியில் வந்திறங்கி இங்கிருக்கும் தீர்த்தங்களுக்கும் இங்கிருக்கும் இவங்க லைஃப் கெட்டுறணும், அவங்க லைஃப் கெட்டுறணும், இவங்க என்ன இப்படி நல்லா இருக்காங்களே, அந்த மாதிரி நினச்சி வந்து நீங்கள் ஏதாவது தாந்திரிக் பரிகாரம்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற காளி கோயில் இது கிடையாதுங்க. அதை பண்ணுறவங்களும் இவங்க கிடையாது. மனசார ரொம்பவே இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கயிறாகட்டும், தாயத்தாகட்டும் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. யந்திரமாகட்டும், யாகமாகட்டும் இவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. நல்லதுக்கு மட்டுமே அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ்க்கு வந்து எப்போவுமே நீங்கள் ஒரு சப்போர்ட் கொடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கான்டென்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கன்டினியூவாக பாருங்கள். ஸோ வர சனிக்கிழமை ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு டேங்க. அமாவாசை ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பட் சாட்டர்டே முழுசாக இருக்குது. அதே மாதிரி 2:30 6:30 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா கிரகணம். ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் இஷ்யூவில் நீங்கள் மாட்டிட்டு ரொம்ப நீங்கள் சிவியராக கஷ்டப்படுறீங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரி தான் லாஸ்ட் டைம் வந்து நம்ம யாகம் போட்டோம். ஒரு 2 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒருத்தர் வந்து டாக்டர், இன்னொருத்தர் வந்து ஹி வாஸ் ஃப்ரம் லண்டன். அவங்களோட பர்சனல் இஷ்யூஸ்க்காக சொல்லி வேண்டிக்க சொன்னாங்க. ஸோ வந்து அந்த யாகம்க்கு வேணுங்கிற விஷயங்களை வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் உட்காந்து அவங்களோட இஷ்யூஸ் அவங்களுக்காக மட்டும் கிடையாது, எத்தனையோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணி சொன்னீங்க. ப்ளீஸ் எனக்கு கால் பண்ணி உங்கள் இஷ்யூஸை நீங்கள் சொல்ல வேண்டாம். நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்றீங்களோ நம்புகிறீங்களோ அங்கே வந்து நீங்கள் சொல்லுங்கள். அது நேச்சர்கிட்ட கொடுங்க, நேச்சர் வந்து செய்யும். பட் சில விஷயங்கள் நம்மளை மீறி நடக்கும். சிலது வந்து நம்ம கெஸ் பண்ணவே முடியாது, நம்மளுக்கு ரீசனே புரியாது. ஆனால் நிறையா தப்பு நடக்கும், நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய நெகட்டிவிட்டி பண்ணுவாங்க, நடக்கும். அதை வந்து நான் ரீசெண்ட் டேஸில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி நான் இங்கே போக ஆரம்பித்தேன் அப்படின்னு இப்போ நிறுத்தி யோசித்தேன், எனக்கு பதிலே கிடைக்கலங்க. பட் ஆனால் ஒரு பெரிய ரிலீஃப், ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் வந்து என் லைஃப்பில் வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உங்களுக்காக நடந்த யாகம் ஃபுல்லாக வந்து நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து தன்னாட்சியப்பன் சிவன், ஆஞ்சநேயர், கருப்பராயர், சுடுகாட்டுக்காளி மெயினாக. அதே மாதிரி இவங்க வந்து இந்த தைலம் செஞ்சு கொடுக்குறாங்கங்க. சத்தியமாக சொல்கிறேன், நான் இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த ஃபீட்பேக் சொல்கிறேன். இந்த வீடியோ எடுத்து ஆல்மோஸ்ட் 1 month ஆகுது. அவ்வளோ ஒரு ரிலீஃப். ஹெட்டேக் நான் வந்து டேப்லெட் போட்டு கண்ட்ரோல் பண்ணுறது, இது எக்ஸ்டர்னலாகவே கண்ட்ரோல் ஆகுது. ஸோ உங்களுக்கு என்ன டவுட், எந்த டீட்டெயில் வேணும்னாலும் நான் ஸ்க்ராலிங்கில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களால் நேரில் வர முடியலனாலும் உங்களோட சில டீட்டெயில்ஸ் வாங்கி இப்போ நீங்கள் ஒரு தாயத்து கேட்குறீங்க, எந்திரம் கேட்குறீங்கனாலும் அவங்க வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணித்தரேன் அப்படின்னு. இதெல்லாம் அவங்க அங்கே ரொட்டீனாக அவங்க பண்ணுறதில்ல. ஏன்னா ரொம்ப இன்டீரியராக இருக்குது இந்த கோயில். பட் நான் நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டனால கமெண்ட் பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு காமிச்சு நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். அவங்க ஒத்துருக்காங்க, ஓகே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாகம் வந்து நடக்கும் இங்கே. நீங்கள் கேட்டிருந்தீங்க என்னென்ன மாதிரி பண்ணுவோம். அபிஷேகம் நடக்கும், படையல் போடுவாங்க. உங்களுக்கு தெரியும் காளிக்கு எந்த மாதிரி படையல் அப்படின்னு சொல்லிட்டு. யூடியூப்பில் வந்து நம்ம சிலது காமிக்கலாம், சிலது காமிக்கக்கூடாது, சிலது சொல்லலாம், சிலது சொல்லக்கூடாது, அந்த மாதிரி தான் இருக்கும் சிச்சுவேஷன்ஸ். ஸோ அங்கே வந்து பயங்கரமான ஒரு மந்திர உச்சாடனம் வந்து பண்ணுறாங்க. அங்கே லைவாக உட்காந்து பார்க்கும்போது தான் தெரியும். அவங்க எந்த மந்திரமும் வந்து எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது அப்படின்னும் சொல்லிட்டாங்க. அதனால தான் நாங்கள் வந்து மியூட் போட்டுட்டோம். ஸோ அது எல்லாருக்குமே இருக்கும், எல்லாருமே அந்த மாதிரி தான் இருக்கணும். எனக்கே இப்போ வந்து தீட்சை கொடுத்துருக்காங்க அம்மாங்கும்போது அந்த மந்திரம் வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு நீங்களே ஒரு மந்திரத்தை எடுத்தெல்லாம் நீங்கள் உச்சாடனம் பண்ணிகிட்ருக்காதீங்க. அது ரொம்ப 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 தப்பு. ஒரு குருக்கிட்டேருந்து ப்ராப்பராக நீங்கள் தீட்சை வாங்கி தான் நீங்கள் எந்த மந்திரம் சொல்கிறதுனாலும் நீங்கள் வந்து சொல்லணும். அங்கே ஹோமமில் உட்காந்துருக்கும் போது வேறு லெவல் ஒரு பாசிட்டிவிட்டி வந்து நான் ஃபீல் பண்ணேன். எல்லாருக்குமே
டிப்ரெஷன் இருக்கும். நமக்கு இருக்கிறத விட நம்மக்கிட்ட சொல்கிற இப்போ என்கிட்ட சொன்ன சப்ஸ்கிரைபர்ஸோட இஷ்யூஸ் எல்லாம் கேட்கும்போது என்னோடய ப்ராப்ளம்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ரொம்ப லைட்டாக நான் ஃபீல் பண்ணிட்டேன். அவங்களுக்காக தான் முழுசாகவே நாங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டோம். ஸோ எல்லா பிரசாதமும் அந்த யாகத்தில் போடுறோம். ஸ்வீட்டு, பழம், தயிர் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், இந்த மாதிரி 7 வகை சாதம், நெய், பால், தயிர், பன்னீர், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து போடுறோம். அதே மாதிரி ஹோமத்துக்கான நவதானியங்கள் இது எல்லாமே நம்ம வேண்டி நம்ம வந்து போடுறோம். லாங்கில் இருக்கிறனால நிறைய பேர் வர முடியல. அங்கே வந்து நெட்வொர்க் ஆக்சஸ் அவ்வளோக்கா கிடைக்காது. ஸோ அவங்களுக்கே வந்து வீடியோ எடுத்து தான் ஷேர் பண்ணேன். வீடியோ காலில் காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம், பட் ஆக்சஸ் கிடைக்கல. அதுக்கப்புறமா வீடியோ எடுத்து நாங்கள் வந்து ஷேர் பண்ணோம். ஸோ இந்த கடவுளை தான் நீங்கள் கும்பிடணும், இப்படி தான் கும்பிடணும் கிடையாது. அந்த அன்னைக்கு வந்து நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் வந்து நினைக்கிறீங்களோ, பட் காளி, தசமகா காளியிலே பார்த்திங்கன்னா சுடுகாட்டு காளி வந்து சுப்ரீம் பவர் இருக்கிறதுலே சுப்ரீம் அவங்க தான். உங்களுக்கு யாராவது கெட்டது நினச்சா, பட் நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கணும். அது என்னங்க ஹானஸ்டி அப்படின்னா, நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். யாருமே 100% பர்ஃபெக்ட் கிடையாது. பட் அடுத்தவங்க கெடணும் அப்படின்னு நினச்சி எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்கள் முன்னேறணும், நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குழந்தை நல்லா இருக்கணும், உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்கணும்னு நினச்சி பண்ணுங்கள். இவங்க கெடணும், அவங்க கெடணும்னு என்றைக்குமே, இன்றைக்கி இல்லை என்றைக்குமே நினச்சிடாதீங்க. அது இந்த நேச்சருக்கும் பிடிக்காது, நீங்கள் உட்காந்து கும்பிட்ற அந்த கடவுளுக்கும் பிடிக்காது. ஏன்னா கடவுளுக்கு எல்லாருமே காமன் தாங்க, எல்லாருமே காமன் தான். உங்களுக்கு யாராவது கெட்டது நினச்சிருந்தாலும் சரி, செஞ்சுருந்தாலும் சரி, அம்மா நீ பார்த்துக்கோன்னு சொல்லிடுங்க. நீங்கள் அவங்களுக்கு எந்த நெகட்டிவ் ஃபோர்ஸோ நெகட்டிவ் வைப்ரேஷனோ கொடுத்துறாதீங்க. நீ பார்த்துக்கோ, எதுனாலும் நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறத மட்டும் சொல்லி அவங்க பாதத்தில் வச்சுட்டு வந்துடுங்க. என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள், சரிங்களா? அதே மாதிரி இந்த பர்டிகுலர் நாளில் ஹோமம் பண்ணணும், அபிஷேகம் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் தேவைப்படும், அதெல்லாம் சொல்லி பண்ணிங்கன்னா நேரில் வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு அட்ரஸ் டீட்டெயில்ஸ், லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். கோவில் அட்ரஸ் கேட்டு கால் பண்ணாதீங்க, டைரெக்டாக கோவில்காரங்க நம்பரே நான் கொடுக்குறேன். ஏன்னா அவங்க தான் ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் அந்த பஸ் ரூட் ஆகட்டும், அங்கே இருக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிலாம் அவங்களுக்கு தான் ரொம்ப கிளியராக தெரியும். ரொம்ப 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 டெடிக்கேட்டடாக பண்ணுறாங்க. அதை வந்து நான் பர்சனலி வந்து ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி அந்த லண்டனில் இருந்து நம்மளை அப்ரோச் பண்ணி இந்த யாகம் இது பண்ண சார் ஆகட்டும், இன்னொரு டாக்டர் சார் கன்னியாகுமரி சேர்ந்தவர் அவராகட்டும், 2 பேருக்குமே ஒரு பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ் இருந்ததை அவங்க வந்து எனக்கு வந்து வாய்ஸ் நோட் வந்து பண்ணியிருந்தாங்க. இதனால தானா இப்படி தானா அப்படின்னு கேட்டால் என்கிட்ட ஆன்சர் கிடையாது. நான் ஏன் இதை பண்ணுறேன் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது. ஏன் இவ்வளோ ஸ்பிரிச்சுவலி நான் நம்பினேன், இறங்கினேன் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது. எனக்கு வந்து மற்றவங்கக்கிட்ட சொல்கிறது, நம்ம பிரச்சனை மற்றவங்கக்கிட்ட சொல்கிறதுல யூஸ் இருக்கா, கடவுள்கிட்ட சொல்கிறதுல யூஸ் இருக்கா அப்படின்னா நான் செகண்ட் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா கடவுள் நம்மளை வந்து கிண்டல் பண்ண போகிறதில்ல, கடவுள் நம்மளை மாக் பண்ண போகிறதில்ல, கடவுள் வந்து நம்ம கெடணும்னு நினைக்க போகிறதில்ல. நம்ம வந்து மனசு விட்டு ஷேர் பண்ணுறத இன்னொருத்தங்கிட்ட சொல்லி கடவுள் சிரிக்க போகிறது கிடையாது. நம்ம நியாயமான ஒரு விஷயத்துக்கு தான் வந்திருக்கோம், அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன், ஒரு விஷயம் நடக்குது, நடக்கலைன்னா உடனே அந்த சாமியை வந்து நீங்கள் வெறுக்கிறது, சபிக்கிறது, அந்த சாமி கும்பிடாமல் விடுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. நம்ம ஒரு ரொம்ப நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு தெரியாது, கடவுளுக்கு தெரியும். நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் நல்லது கிடையாது, நம்ம கேட்குறதெல்லாம் நல்லது கிடையாது, சரிங்களா? நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நல்லது கிடையாது. நம்மளை சுற்றி நடக்கிற ஒரு மாயை எல்லாமே நல்லது கிடையாது. எது நல்லதுன்னு கடவுளுக்கு தெரியும், கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அதை உங்களுக்கு செய்கிறதுனால தான் அவங்க கடவுள், அதனால தான் அவங்களுக்கு அபிஷேகம் நடக்குது, அவங்களுக்கு தீபாராதனை நடக்குது. இந்த நான் தான் கடவுள்னு சொல்கிறவங்கள வந்து நான் அந்த கான்செப்டே எனக்கு பிடிக்காது, புரியாது, சரிங்களா? யாரும் கடவுள் கிடையாது. சொல்லப்போனால் எல்லாரும் கடவுள் அவங்க மனசளவில். ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த அபிஷேகம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, அதெல்லாம் ப்ளீஸ் அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. தெய்வத்தை நம்புங்க, தெய்வம் இருக்கிறது உண்மை. தெய்வத்துக்கிட்ட வந்து உங்களை ஒப்படைச்சி நீங்கள் வந்து பண்ணுங்கள், அதில் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். எனக்கு இருக்குது, நான் சொல்லி நம்பி பண்ணுறவங்களுக்கு இருக்குது.
கம்ப்ளீட்டாக ஸ்பிரிச்சுவலியே வந்துடணும் அப்படிங்கிறது தான் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பல பேரோட ஆசை. அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும். ஏன்னா எல்லா மாயை எது உண்மை அப்படிங்கும்போது ஃபைனலி எஸ் இட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதனால் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் நம்புகிற தெய்வத்துக்கிட்ட நீங்கள் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். அந்த அன்றைக்கி ரொம்ப லைட் ஃபுட் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா இன்னும் நல்லது. ப்ரெக்னென்ட் விமன்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து உங்களை வருத்திக்காதீங்க. எந்த கடவுளும் உங்களை வருத்திக்கிட்டு எதுவுமே செய்ய சொல்லலை. சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள், அது கடவுளுக்கு பிடிக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதை ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணுங்கள். அதை கடவுள் விரும்புவார். ஸோ இப்போ வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பிகாஸ் நான் என்னெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சினோ அதெல்லாமே சொல்லிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சாய்ராம்.